அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு சரியாக இன்றோடு ஒரு வாரம் ஆகுது. தேர்தல் தேதி அறிவிச்சா போதும், எங்க தளபதி ஒவ்வொரு கிராமத்துக்கும் வர இருக்காரு. காந்தி மாதிரி குச்சியை தூக்கிட்டு நடக்க இருக்காரு. திமுக அரசு புதிய எஸ்ஓபியை போட்டு எங்க தளபதியை மக்களை சந்திக்க விட தடுக்குது. எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தா நாங்க வீதி வீதியா வருவோம், ரோட் ஷோ பண்ணுவோம், மிரள விடுவோம், அரள விடுவோம், உருள விடுவோம். ஒரு வாரம் ஆச்சு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வர சொன்னா மும்பையில் வளகாப்புக்கு போயிட்டார் கட்சியின் தலைவர். வேட்பாளர் எப்பயும் அறிவிப்பீங்கன்னு கேட்டால் வேட்பாளர் அறிவிக்க வேண்டாம், அவன் அறிவிச்சிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு அதிகாரப்பூர்வ உத்தரவு கட்சியிலிருந்து வர்றதுக்கு முன்னாடியே வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தாவேக்காவுடைய வேட்பாளராக சில பேர் களத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த களத்தில் இறங்கியவர்கள் யாரு, அவங்களுடைய பின்னணி குறித்தும் தாவேக்காவில் உழைச்சவனுக்கு தளபதி படத்துக்கு போஸ்டர் ஓட்டிட்டு தான் சீட்டுன்னு சொன்னீங்கள, ஒரு சீட்டுக்கு 2 கோடியிலிருந்து 5 கோடி வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் பேரம் பேசுறாங்க. அவருடைய பின்னணியில் புசியானது இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை தாவேக்காவினரே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகம் தன்னை ஒரு மாற்று சக்தியாக, தூய சக்தியாக, ஊழலை லஞ்சத்தை ஒழிக்குவது சக்தியாக, நேர்மையான ஆட்சியை கொடுக்குவது சக்தியாக, என்னங்க பணம், நான் பார்க்காத பணமா, கேரியரோட உச்சத்தையே உதறிட்டு வந்திருக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு பேசினாலும் அதிகாரத்துக்கு வந்தா இவன் ஊழல் பண்ண மாட்டான், ஊழல் பண்ண விடமாட்டான் அப்படின்னு விஜய் மேடையில் பேசுறாரு. ஆனா அந்த கட்சியில பணம் இருப்பவனுக்கு மட்டுமே சீட்டு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தாவேக்காவோட பொறுப்பாளர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படித்தான் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் ஜேபிஆருடைய மருமகனாக கருதப்படுகிற மரிய வில்சனுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மரிய வில்சன் ஒரு மேடையில் பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, எனக்கு இப்ப இல்ல 15 வருஷத்துக்கு இந்த ஆர்கே நகரை நான் தத்தெடுக்கிறேன், நான் தானமா எடுக்கிறேன், 15 வருஷம் கழிச்சு ஆர்கே நகருக்கு நான் உழைக்க தயாரிக்கேன், 15 வருஷம் உழைக்க தயாரிக்கேன் அப்படின்றாரு. தத்தெடுக்கிறேன், தானம் எடுக்கிறேன், என்ன இது? ஆர்கே நகரை தத்தெடுக்க அளவுக்கு இவர் யாரு? ஆர்கே நகரை தானமா எடுக்கிற அளவுக்கு இவர் யாரு? அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த மேடையில் சொல்றாப்புல, எனக்கு யாருமே கிடையாது, நான் ஒண்டி ஆளு தான், என் பிள்ளை எங்க அப்பா அம்மா தாண்டி யாரும் கிடையாதுன்றாரு. எனக்கு யாரும் கிடையாது, நான் ஒத்த ஆள் தான், நான் ஒரே ஒரு ஆள் தான். என் குடும்பத்துல எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அவ்வளவுதான், நான் உங்க கூட தான் இருப்பேன். இவர் ஜேபிஆருடைய மருமகன். ஜேபிஆருடைய மருமகன்னா ஜேபிஆருக்கு மகள் இருக்க போய் தானே ஒரு மருமகன். ஆனா இவருக்கு எனக்கு பிள்ளை மட்டும் இருக்கு, எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அப்புறம் என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா ஜேபிஆருடைய மருமகனாக கருதப்படுகிற இந்த மரிய வில்சன் இப்போ ஜேபிஆர் மருமகன் கிடையாது, ஜேபிஆருடைய எக்ஸ் மருமகன். ஜேபிஆருடைய மகள் ரெஜினா அவர்களை திருமணம் செய்து ரெஜினாவோடு வாழ்ந்து ரெஜினாவுக்கு விவாகரத்து கொடுத்துருக்காரு. விவாகரத்து கொடுத்தப்பறம் இப்படி ஜேபிஆர் மருமகன். விவாகரத்து கொடுத்தீங்கல்ல, ஜேபிஆருடைய முன்னாள் மருமகன் சொல்லலாம், இல்லை எக்ஸ் மருமகன் சொல்லலாம். ஆனால் ஜேபிஆர் மருமகன் தன்னை அடையாளப்படுத்திட்டு ஜேபிஆர் தான் என் குருநாதர், என்னுடைய தலைவர், என் மாமனார், என் பாட்ஃபாதர், அவர் வடசென்னையில் தான் என்னுடைய அரசியல் தொடங்கினாரு, ஆர்கே நகரில் தான் தொடங்கினாரு அப்படின்னு பெருமையாக பேசுறாரு. ஜேபிஆருடைய முன்னாள் மருமகனாக இருக்கக்கூடிய ஜேபிஆர் மகளுக்கு விவாகரத்தை கொடுத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மரிய வில்சன் அப்புறம் எப்படி ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு மேனேஜிங் டைரக்டராக மாறினார்னு பார்த்தா, பொதுவாக நம்ம ஊரில் இந்திய திருமண சட்டத்தின் அடிப்படையில் விவாகரத்து கொடுத்துட்டா செட்டில்மெண்ட் கொடுக்கணும். பல நடிகர்கள் நிறைய பார்க்குறோம், செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த பெண் வாழ்வதற்கான செட்டில்மெண்ட்டை கொடுப்பாங்க. யார் கொடுக்கணும்? கணவன் மனைவிக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் இங்கே தலைகீழாக மனைவி கணவனுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேயே மாமனார் குடும்பத்திலிருந்து மருமகன் தானமாக ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜை வாங்கியிருக்காரு. இப்போ தெரியுதா ஏன் ஆர்கே நகரை தானமாக எடுக்கிறேன், தர்மம் எடுக்கிறேன்? இவரே தானமாக தான் அந்த ஜேபிஆர் காலேஜை வாங்கியிருக்காப்புல. ஜேபிஆர் காலேஜை தானமாக வாங்கி போட்டு ஜேபிஆர் காலேஜுடைய உரிமையாளர்கள் இவரை தத்தெடுத்திருக்காங்க. இவர் ஆர்கே நகரை தத்தெடுக்கிறார், தர்ம பிரபு. அது மட்டும் கிடையாது, இந்த மரிய வில்சன்ட்ட பணம் இருக்குங்கிறத தவிர எந்த விதமான குவாலிட்டியும் கிடையாது. இவர் தான் கரூருக்கு 41 பேர் குடும்பத்துக்கு 5000 ரூபா மாதம் போடுறேன் இன்சூரன்ஸு அப்படின்னு சொன்னாப்புல. இவரே ஒரு இன்சூரன்ஸில் தான் அந்த ஜேபிஆர் காலேஜில் வாழ்ந்துட்டு இருக்காப்புல. இவர் கரூருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாப்புலையா. அவர் மகளை திருமணம் செய்து சும்மா விவகாரத்து வாங்கலை, மனம் 2 பேருக்கும் ஒத்து போகாமல் திருமணம் முறிவு ஏற்படுவது, மன முறிவு இயற்கை தான். ஆனால் அப்படி ஆகலை. ஜேபிஆருடைய மகள் ரெஜினாவுடைய மகள் குழந்தை பிள்ளை
அந்த பிள்ளையை அப்யூஸ் பண்ணதாக, ஹராஸ்மெண்ட் பண்ணதாக, அதாவது வயலண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் அந்த பிள்ளையை அடித்து துன்புறுத்தியதாக காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் விவாகரத்துக்கு ரெஜினா போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு விவாகரத்து கிடைக்குது. பெத்த மகளையே துன்புறுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒருத்தனுக்கு தாவேக்கால சீட்டு. இவர் பெண்களுடைய உரிமை கொடுத்து, பெண் உரிமை குறித்து, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் குறித்து, துயரங்கள் குறித்து, விமன் ஹராஸ்மெண்ட்ஸ் குறித்து இவர் பேசுறார். இவரே பெத்த பிள்ளைக்கு ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு தான், பெத்த பிள்ளைக்கு அபியூஸ் பண்ணிட்டு தான், துன்புறுத்திட்டு தான் அதுல விவாகரத்தை மனைவி கொடுத்துருக்காங்க. மனைவியிட்டிருந்து தானமாக செட்டில்மெண்ட்டாக காலேஜை வாங்கிட்டு வந்த இவர் இந்த நாட்டை திருத்த வரப்போறிய எம்எல்ஏ கேண்டிடேட். விளங்கும் நாடு அது மட்டும் கிடையாது. சார் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஆளுங்கிறதுக்கு இன்னொரு சான்று சொல்லட்டுமா? இவருடைய அண்ணன் பொண்ணை இவர் வளர்ப்பு பிள்ளையா வளர்த்துருக்காப்புல, பாசமாக இருந்திருக்காரு. அண்ணன் மேலே உள்ள ஏதோ ஒரு கோபத்திலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையோ அண்ணன் முன்ன கடத்தி வச்சு அண்ணனை மிரட்டிருக்காப்புல. அண்ணன் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க, காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் பேசி அந்த பொண்ணை கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க. இப்படி அண்ணனுடைய சொந்த பொண்ணையே கடத்தி வச்சு மிரட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபியூசர் இந்த மரிய வில்சன். அது மட்டும் கிடையாது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஜேபிஆர் காலேஜில் ஒரு சுற்றுச்சுவர் எவ்வளோ தரமற்று கட்டிருக்காங்க பாருங்க. எவ்வளோ பெரிய சத்தியமாமா, ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டு, அது இதுன்னு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. அந்த கல்லூரியில் சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்து 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்து போகிறாங்க. வழக்கில் A1 அக்யூஸ்ட் யாருன்னா மரிய வில்சன். ஆனால் நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கை குவாஷ் பண்ணுறதுக்கு படாத பாடுபட்டு அந்த வழக்கிலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணிருக்காங்க. இன்றைக்கும் எஃப்ஐஆர் ஓப்பனாக இருக்குது. எப்போ வேணாலும் அந்த எஃப்ஐஆர் திறக்கப்படலாம். இப்படி மாணவருடைய மரணத்திற்கு 10 வருடைய சாவுக்கு காரணமாக இருந்தவர் இந்த மரிய வில்சன். சொந்த அண்ணன் முன்னே கடத்தினவன் இந்த மரிய வில்சன். தன் மகளே அடித்து அதன் மூலமாக விவாகரத்து வாங்கினவன் இந்த மரிய வில்சன். அதனால் தானமாக காலேஜை பெற்றவன் இந்த மரிய வில்சன். இவன் நாட்டை திருத்த போகிறான். ஏன்? பணம் இருக்கு. அப்போ போஸ்டர் ஓட்டுனருக்கு தான் சீட்டு, ரசிகர் மன்றத்துக்கு கொடி பிடிச்சிட்டு தான் சீட்டு, முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு தான் சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வேட்டு. பணம் இருப்பவனுக்கு மட்டும்தான் தாவேக்கால சீட்டு என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த மரிய வில்சன். சாத்தான் வேதம் ஓதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த மரிய வில்சன் நாட்டுக்கு நல்லது பேசுறாராம். நான் மக்கள் அதை தத்தெடுத்துக்கிறேன், இதை தத்துக்கட, நான் அந்த கவுண்டமணி ஒரு படத்தை சொல்லுவார்ல, இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணுமாடா, ஆர்கே நகர் என்ன விலடா கேள்றா, பெரம்பூர் என்ன விலடா கேள்றா, குளத்தூர் என்ன விலை, வடசனை மொத்தமாக சொல்லு என்ன விலை. கவுண்டமணி லாட்ரி அடித்த உடனே தெரு என்ன விலைன்னு கேட்பாப்புல. அது மாதிரி மரிய வில்சன் திடீர் பணக்காரன் சொல்லுவாங்கல்ல, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தை ராத்திரில கொடபிடிப்பானா, ஆனால் மரிய வில்சனுக்கு வாழ்வு வந்தா ஆர்கே நகரே தானமாக எடுப்பானா. இது என்ன பெரிய கொடுமைன்னா, தங்கச்சியுடைய கணவர் இந்த மரிய வில்சன் தாவேக்கால இருக்காரு. அந்த அக்கா தங்கச்சியினுடைய முன்னாள் கணவர் மரிய வில்சனுடைய மதினி இருக்காங்க இல்லையா, ரெஜினாவுடைய அக்கா மரிய ஜூனா, இப்போ சத்யபாமா கல்லூரியுடைய தாளாளர், அவங்க இந்த மரிய வில்சனுக்கு சப்போர்ட். சொந்த தங்கச்சி மகளை அபியூஸ் பண்ணதுனால விவாகரத்து வாங்கப்பட்டு விரட்டப்பட்டு அதில் செட்டில்மெண்ட்டாக காலேஜை வாங்கின இந்த மரிய வில்சனுக்கு மரிய ஜூனா ரெஜினாவுடைய அக்கா, இந்த பசங்களா பொண்ணுங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க, பொண்ணுங்களா பசங்களுக்கு டபுள் சந்தோஷம் கொடுங்க. கல்லூரியோட தாளாளர் பேசுகிற பேச்சை பாருங்க. பசங்களா பொண்ணுங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, பொண்ணுங்களா பசங்களுக்கு டபுள் சந்தோஷம் கொடுங்க. அப்படி என்ன டபுள் சந்தோஷம்? நீங்க எப்படி அந்த டபுள் சந்தோஷம், நீங்க பொண்ணு டபுள் சந்தோஷம் கொடுப்பீங்களா நீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? இப்படி கல்லூரியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மத்தியில், மாணவிகள் மத்தியில் பொண்ணுங்களா பசங்களுக்கு டபுள் சந்தோஷம் கொடுங்கன்னு சொல்லி மாணவிகளுக்கு எப்பேற்பட்ட தத்துவம். விவேகானந்தருடைய கொட்டேஷன், பெரிய பெரிய தலைவர்களுடைய உறுதிமொழிகள், பெரிய தலைவருடைய வாக்கியங்களை வாசகங்களை பேச வேண்டிய கல்லூரியில், தலைமை பண்பு குறித்து, பெண் உரிமை குறித்து, பெண் சுதந்திரம் குறித்து பேச வேண்டிய கல்லூரியில் பொண்ணுங்களா டபுள் சந்தோஷம் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு, அந்த மரிய ஜீனா இருக்காங்க இல்லையா, அவங்க சொந்த தங்கச்சி, உடன்பிறந்த தங்கச்சி, உடன்பிறந்தா 1 வருஷம் 2 வருஷம் கேப்பில் ஒட்டி பிறந்த ரெட்டை பேர்கள், ட்வின்ஸு. மரிய ஜீனாவும் ரெஜினாவும் ட்வின்ஸு. ஆனால் மரிய ஜீனாவுக்கும் இந்த ரெஜினாவுக்கும் ஆகாது. மரிய ஜீனா ரெஜினாவை ஷீலா அப்படின்னு இன்னொரு பெண்ணு, ஜேபிஆருடைய பொண்ணு, அவங்களுக்கு ஆகாது. அவங்க ஏற்கனவே இவங்க மேலே ஒரு 150 கோடி ரூபாய் முறைகேட்டில் வழக்கு போட்டு அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. கல்லூரியை பயன்படுத்தி 150 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. இப்படி இந்த குடும்பத்துக்குள்ளே குழப்பம். இந்த குடும்பம் ஏன் இதை தாவேக்காவை ஆதரிக்குன்னு பார்த்தா, யார் ஆதரிப்பா? நீ யாருன்னு சொல், உன் நண்பன் யாருன்னு சொல்கிற மாதிரி தாவேக்காவை யார் ஆதரிப்பா? இந்த மாதிரியான சமூகத்தில்
குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய, சமூகத்தை பயன்படுத்தி சொத்து சேர்க்கக்கூடிய ஆட்கள், இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடக்கூடிய ஆட்கள் தான் அவனை ஆதரிப்பாங்க. ஒரு 4 வருஷம் இருக்கும். செம்மஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஜேபிஆர் காலேஜில் மாணவிகள் விடுதி கிட்டத்தட்ட 90 ஏக்கரில் கட்டப்பட்டிருக்கு. திடீர்னு அதிகாரிகள்லாம் போய் ஆய்வு பண்ணி பார்த்தா அது செம்மஞ்சேரியினுடைய அரசு இடம். அரசு இடத்தை 15 வருஷமா ஆக்கிரமிச்சு 2000 கோடி மதிப்பிலான அரசு இடத்தை ஆக்கிரமிச்சு வைத்த கும்பல் இந்த ஜேபிஆர் காலேஜினுடைய இந்த மரியஜினா, இந்த மரிய வில்சன் கும்பல். அப்போ இவங்க தாவேக்காவை ஆதரிக்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்க முடியாது. இப்படி தவறான நபர்கள் பணம் வச்சிருக்காங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தாவேக்கால சீல் கொடுக்கப்படுது. உண்மையிலேயே விஜய் ரசிகனாக ரசிகன் படத்திலிருந்து போஸ்டர் ஒட்டி அந்த படம், அந்த சுறா, உதயா அப்படின்னு மொக்க படத்தை நினைச்சா கூட அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஊருக்குள்ள தர்மடி வாங்கின அந்த கும்பல் இன்னைக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் புதுக்கோட்டையினுடைய தாவேக்கா மத்திய மாவட்ட செயலர் பர்வேஸ் ஒரு பெரிய ரீல்ஸ் பைத்தியம். கவுன்சிலராக தட்டு தரு மாதிரி எப்படி ஆகிட்டா அவங்க அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கவுன்சிலர் ஆன உடனே தாவேக்கால எம்எல்ஏ ஆகணும்னு கனவு கண்டான். எம்எல்ஏங்கிறது சாதாரணமாக போச்சு. எப்படி எம்எல்ஏ ஆகிறாங்கிற கனவுல புஷியானதை பிடிச்சா மட்டும்தான் எம்எல்ஏ ஆக முடியும் சொல்லி புஷியவனையும் பிரிக்க முடியாது. நீங்கள் மார்கழி காலத்தில் தெருவில் போனீங்கன்னா 2 டாக் வந்து நிற்கும் பாருங்க, அப்படி பிரிக்க முடியாதுல, கல்லை விட்டு எறிவோம். அது மாதிரி இந்த புஷியையும் பர்வேஸையும் பிரிக்கவே முடியாது. நாயை கூட கல்லை விட்டு எரிஞ்சு பிரிச்சிடலாம், ஆனால் புஷியவனையும் பிரிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். 2 பேருமே நீ கேமரா தூக்கி வச்சோம்னா புஷி இருந்தால் அங்கே பர்வேஸ் இருப்பான், இங்கிட்டு திருப்பி புஷி இருந்தால் அங்கே பர்வேஸ் இருப்பான். அதாவது புஷியோடைய குளியலறை படுக்கையறை தாண்டி எல்லா இடங்களையும் பர்வேஸை பார்க்கலாம். அந்த அளவுக்கு 2 பேரும் நெருக்கம். புஷியோடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி புஷி ஒரு பக்கம் மாவட்ட செயலர் பொறுப்பு போட, வேட்பாளருக்கு போட, அவன் ஒரு பக்கம் வலுவாக வாங்கிட்டு இருக்கான். யானை வந்து துதிக்கை நீட்டி 20 ரூபா வாங்குற மாதிரி இந்த குட்டியான பாண்டிச்சேரி குட்டியான முழுக்க குட்டியானையை கொண்டு வந்து, ஐ மீன் டாடா ஏஸை கொண்டு வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கான் எல்லா ஜாமானையும். வீட்டில் இருக்கிற கக்கூஸ் வாலி முகல் வரக்கூடாடா, தாவேக்கா மாவட்ட செயலர் இரு அப்புறம் திருடா அப்படின்னு அள்ளிக்கிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் பார்த்தா இது குட்டி புஷி, யார் இந்த பர்வேஸ். இது என்ன பண்ணுது, திருமயத்தில் வேட்பாளர் நிறுத்த நான் பார்த்துக்கிறேன், நான் புஷியான்ட்ட சொல்லி நான் உனக்கு ஆனந்தன்ட்ட சொல்லி நான் வாங்கி தரேன் 2 ரூபா கொடுத்து. கட்சி இன்னும் கிராமத்துக்கு போய் சேரலை. கட்சிக்கு ஓட்டு போட மக்கள் தயாராக இல்லை. எவ்வளோ % ஓட்டுன்னு எவனுக்கும் தெரியலை. இவங்களே ஒரு கருத்து கணிப்பை உருவாக்கி இவங்களே அந்த படத்துக்கு சொல்லுவாங்களா, மாஸ் படம் சார், 5 பாட்டு 5 ஃபைட் இருக்கு, காஜல் அவார்டு ஹீரோயின் நடிக்கிறாங்க, வில்லனா வந்து ஒரு பாலிவுட்லேருந்து கொண்டு வந்திருக்கிறோம், பெரிய பட்ஜெட் சார், சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பி படத்தை வந்து மண்டையை கழுவி வியாபாரம் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி தான் விஜய் படம் ஒரு மொக்க படத்தை, பீஸ்ட் படத்தை எடுத்து வச்சு தியேட்டர் வியாபாரிகள், தியேட்டர் ஓனர்கள்ட்ட, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வியாபாரம் பண்ணுற மாதிரி, சார் 234 போட்டி போடுறாரு சார், தளபதிக்கு பெரிய மாஸ் இருக்கு சார், தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக பெரிய அதிருப்தி இருக்கு சார், பூரா ஓட்டுங்க வரப்போகுது சார் அப்படின்னு சொல்லி பேசி, விஜய் வந்து பெரிய கிரேஸ் லீடராக மாறிட்டு இருக்காரு சார், கூட்டம் கூகுன்னு கூடுது சார் அப்படின்னு சொல்லி பேசி யாரை பண்ணுறாங்க, இந்த ஆர்வ கோளாறில் நிறைய பணம் வச்சுருப்பான், எம்எல்ஏ வான ஆசை இருக்கும், திமுக அதிமுக போனால் சீட்டு கிடைக்காது, அங்கே பல போட்டி இருக்கும், அப்போ பணம் இருந்தால் எம்எல்ஏ வாயிலான்னு கனவுல இருக்கக்கூடிய பல பேருக்கு இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, 2 கோடி கொடுங்க நான் தளபதியை சந்திக்க வச்சு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி. அப்படி சமீபத்தில் அறந்தாங்கில உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி அறந்தாங்கில ஒரு உணவக உரிமையாளர் மாரிமுத்து அவர்கிட்ட 2 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த பர்வேஸ் பேரம் பேசியிருக்கான். அதே போல திருமயம் தொகுதியில் சிந்து ராமசாமி என்பவர்கிட்ட 2 கோடி ரூபாய் நீங்க கொடுங்க நான் சீட்டு வாங்கி தரேன். இப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 2 கோடி ரூபாய், அதாவது புதுக்கோட்டை இவன் சுத்திரக்குடி மீது 5 தொகுதிக்கு 2 கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு சீட்டு தரேன் அப்படின்னு பேச்சு. இந்த 5 தொகுதியிலையும் பொறுப்பாளர்கிட்ட வேட்பாளர் நிப்பாட்டுறதுக்கு 2 கோடி. இந்த 5 பேரை காட்டி இந்த 5 பேரும் குறைந்தபட்சம் 30,000 ஓட்டுக்கு மேலே பிரிச்சுருவாங்க. 30,000 ஓட்டு பிரிச்சாங்கன்னா இது ஆளுங்கட்சிக்கு தான் பாதகமாக வரும், அதனால நீங்க எனக்கு பணம் கொடுக்குன்னு சொல்லி இவனுடைய சொந்த அண்ணன் மற்றும் அப்பா மூலியமாக ஒரு முன்னாள் அமைச்சர்கிட்ட பேரம் பேசி 25 கோடி ரூபா வரைக்கும் இந்த பர்வேஸ் போய் பேரம் பேசியிருக்கான். அதாவது முளைக்கவே இல்லை, இந்த பணந்துன்னு கொட்டை போட்டு அரசியல்வாதி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிமுக திமுகவில் பேரம் பேசிக்குவாங்க, நீங்கள் இந்த தொகுதி வச்சுக்கோங்க, நாங்கள் இந்த தொகுதி வச்சுக்கிறோம், இந்த 3 தொகுதி பிரிச்சுக்குவோம், இது பண்ணிக்குவோன்னு ஒரு டீல் போடுவாங்க. கடைசி நேரத்தில் வந்து 300 ஓட்டு 400 ஓட்டுலாம் பேரம் பேசி தமிழ்நாட்டில் பல பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் முளைக்கவே இல்லைங்க. நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலமாங்கள இவன் முளைக்கவே இல்லை, மழையே பெய்யலையே, எப்படி முளைப்பான்? முளைக்கிறதுக்கு முன்னாடியே திருட்டு போயிருக்கான். அதனால தான் வந்து தாவேக்கா இருக்கிறதுலே பெரிய தீய சக்தி. அது இந்த பர்வேஸ் போன்ற ஆட்கள். பர்வேஸ் இந்த பக்கம்னா அந்த பக்கம் காரைக்குடி பிரபு, அவன் எம்எல்ஏ ஆயிட்டான். சர்டிஃபிகேட் மட்டும் தான் எனக்கு கொடுக்கல, அந்த தேர்தல் ஆணைய அதிகாரி இருக்கார்ல அவர் சர்டிஃபிகேட் மட்டும் தான் அவனுக்கு கொடுக்கல, அவன் எம்எல்ஏவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், மே மாதம் 4ஆம் தேதி
இந்த டென்டிஸ்ட்டை கொண்டு போய் நீங்கள் மருத்துவமனை சேர்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஏன்னா அவன் ஒரு மனநோயாளியாக மாறிட்டான். அவன் எம்எல்ஏ வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அரசியல்னா என்னென்னு தெரியாத அப்போ, அதாவது இவெல்லாம் வந்து பல கட்சியில் இருந்தவன், தமிழ் மாநில காங்கிரஸ் அது இதுன்னு எல்லா கட்சியிலும் இருந்துட்டு இப்போ வந்து விஜய் கட்சியில் சேர்ந்து எம்எல்ஏ வரான்னு சொல்லி இதுதான் அரசியல், ரீல்ஸ் போடுறது அரசியல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வல்ல அரசியல். அதை தாண்டி பல அரசியல் இருக்கு. அது இந்த தேர்தல் தாவேகாவுக்கு கற்றுக் கொடுக்கும். தளபதி உழைச்சவனுக்கு தான் சீட்டு கொடுப்பாரு, போஸ்டர் ஒட்டவனுக்கு தான் சீட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. புஷி ஆனந்த் கூட ஒரு செயல்வியல் கூட்டத்தில் போய் சொல்றாப்புல, தளபதிக்காக போஸ்ட் ஓட்டிய சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவரை நம்ம பொறுப்பில் போட்டுக்கணும். அந்த ஆட்டோ டிரைவர் போய் வேட்புமனு கொடுத்துருக்காப்புல, ரிஜெக்டட், 2 rupees இருக்கா, இல்லை ஓடிப்போ, இப்போ 2 கோடி ரூபா இருக்கணும், 5 கோடி ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னு தான் சீட்டு. அப்போ பணம் இருப்பவன் மட்டும்தான் அரசியலில் நிற்க முடியும். அப்படின்னா தாவேக்கா எப்படி மாற்று அரசியல்? இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் தான் எம்எல்ஏ அப்படின்னு ஏற்கனவே இந்த ஒரு மாவட்ட செயலர் ஒருத்தனும், இல்லை எனக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு தான் கொடுக்கல, என்னை எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க, தூத்துக்குடியில் ஒரு பெண் வேட்பாளர் தான் போட போகிறாங்கன்னு சொல்லி அஜித்தா ஒரு பக்கம் கனவு கொண்டு இந்த 2 பேரும் வாயிலையும் மண்ணலி போட்டுட்டு விஜயினுடைய நெருங்கிய நண்பருக்கு விசி சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி போஸ்ட் அடித்தாங்க. இந்த பொழப்புக்கு விஜய் ரசிகர்லாம் வேணாம் விடுங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குது, உண்மையிலே பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. அவர்கள் விமர்சனம் பண்ண நான் உண்மையிலே வருத்தப்படுறேன். 36 வருஷமாக போஸ்டர் ஒட்டி எல்லாம் பண்ணி விஜய் கட்சியில் இருந்தோடனே எம்எல்ஏ ஆயிரலாம்னு கனவு இருந்த பல பேருக்கு மண்ணலி போட்டு பணம் இருப்பவனுக்கும் விஜய்க்கு நெருக்கமானவனுக்கும் சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நான் சொன்னேன், இந்த ஒட்டுமொத்தமாக வேட்பாளர் அறிவித்த பிறகு தாவேகாக்குள்ள புயல் கிளம்புன்னு இப்போவே கிளம்பிருச்சு. இன்னும் 2-3 நாட்களில் பல பேர் அடிச்சுக்கிட்டு சாகிறத, சமூக வலைதளங்களில் வந்து கண்ட மணிக்கு திட்டுறதை நாம் கண்ணு முன்னாடி பார்க்க போகிறோம். தேர்தல் வந்த பிறகு தாவேகா வீழ்றதை விட தேர்தலுக்கு முன்னாடி அது வீழப்போகுது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து